தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் மக்கள் மத்தியில் தேர்தல் தொடர்பான விழிப்புணர்வு ஆகியவை குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமாருடன் நமது செய்தியாளர் கார்த்திகேயன் மேற்கொண்ட நேர்காணலை இனி பார்க்கலாம். தமிழகத்தில் 16வது மக்களவைத் தேர்தல் 6வது கட்டமாக நடந்து முடிந்திருக்கிறது. இந்த தேர்தல் குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு பிரவீன்குமார் அவர்களிடம் பேசலாம். சார் வணக்கம். எலெக்ஷன் கமிஷன் இவ்வளோ எஃபோர்ட் எடுத்ததுக்கு அப்புறமும் கூட வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது. இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது குறைக்கல. இப்போ 72.8 இன்னைக்கு இருக்கு. நாளைக்கு 74 வரை போகலாம் நம்ம ஃபைனல் கணக்கு எடுக்கும்போது. அப்புறம் போஸ்டல் ஓட் பாக்கி இருக்குது, அதை சேர்த்தா இப்போ 74% வரை போகலாம். மக்கள் இந்த தேர்தலில் பங்களிப்பு செய்வதற்கும் வாக்கு சதவீதத்தை அதிகரிப்பதற்கும் தேர்தல் முறைகேடுகள் தொடர்பான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கீங்க தேர்தல் ஆணையம். இது வரும் தேர்தலில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு எண்ணம் கொண்டு வரணும், மக்கள் மத்தியில் எண்ணம் கொண்டு வரணும், நம்ம ஓட் போடணும், அந்த அந்த ஆங்கிள் வரணும். அதுக்காக நம்ம அதை முயற்சி பண்ணோம். இப்போ ஏதோ காரணம் அதே ஸ்டேட்டஸில் இருக்குது, நம்ம நிறையா இன்க்ரீஸ் பண்ண முடியல. ஏதோ காரணம் இருக்கலாம் தான், நம்ம மக்கள் வெளியே விடுமுறையில் போயிருப்பாங்க, லீவ் இருக்குது, வெக்கேஷன் இருக்குது, ஏதோ ரீசன் இருக்கலாம் தான். அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. என்ன காரணம் நம்ம நிறையா இன்க்ரீஸ் பண்ண முடியல. வேறு ஏதோ வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு, மீடியா வெஹிக்கிள் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ணாத பார்க்க வேண்டியிருக்கும் தான். பொதுவாக தேர்தல் ஆணையத்தின் மீது எதிர்க்கட்சிகள் தான் குற்றம் சுமத்துவாங்க. ஆனால் இந்த முறை ஆளும் கட்சி, அதை தாண்டி தமிழக முதலமைச்சரே குற்றம் சுமத்தினாங்க. இது மாதிரி நிறைய பிரச்சனைகள், குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள்லாம் தாண்டி இந்த தேர்தலை நல்ல விதமாக முடித்தோம் அப்படிங்கிற ஒரு ஆத்ம திருப்தி உங்களுக்கு இருக்கா? தேர்தல் நாளில் ரொம்ப நல்லபடி போச்சு. ஒன்றும் இன்சிடெண்ட் இல்லாமல், ஒன்றும் பிரச்சனை இல்லாமல். கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா வந்தது. ஆனால் கம்ப்ளைண்ட்ஸில் நம்ம எல்லா கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு பார்த்தோம். அது ஏதோ உண்மை ஒன்றும் கிடையாது கம்ப்ளைண்ட்ஸில். மீடியாவில் பார்த்துப்பீங்க, ஒன்றும் கலவரம் நடக்கலை, ஒன்றும் மால் ப்ராக்டிஸ் நடக்கலை. ஸோ அதை திருப்தி இருக்குது. ஆனால் இது பில்டப் டு எலெக்ஷன்ஸில் அது நிறையா இந்த மாதிரி தகவல் வந்தது, பணம் பட்டு அதை தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. ஆனால் உண்மை எவ்வளோ இருக்குது நம்ம சொல்ல முடியாது.